வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள கரும்புகளை 24 ரூபாய்க்கு விற்பனை செய்ய ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் நடைப்பயணத்தை தொடங்கினார். வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறும் அயோத்தி ராமர் கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார். மேலும் இவ்விழாவில் தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கு கூடுதல் கட்டடம் கட்டுவதற்காக 1 ஏக்கர் 52 சென்ட் நிலத்தை நன்கொடையாக அளித்த ஆலி அம்மாள் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் குடியரசு நாள் விழாவில் சிறப்பு விருது வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கையை தொடரும் என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். மதுரை அவனியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. 2024ஆம் ஆண்டு பொங்கல் திருநாளை ஒட்டி சிறப்பாக பணியாற்றிய 3184 போலீசார் சீருடை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 100 மின்சார பேருந்துகளை வாங்க டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சார் பதிவாளர் அலுவலகங்களில் வருகின்ற 18ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு பின் கிளாம்பாக்கத்திலிருந்து படிப்படியாக ஆம்னி பேருந்துகள் மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்று தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை அளிக்கப்படுவதாக வெளியான தகவல் வதந்தி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் நடைபெறும் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார். வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதிக்குள் வெள்ள நிவாரண நிதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உறுதியளித்துள்ளதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார். தை திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு வாழ்த்து செய்தி தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி தலைவராக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு வங்கிகளின் சங்கங்களில் இருந்து நகைகள் மற்றும் சிறுதொழில் கடனுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்பொழுது நகைக்கடன் வழங்குவதற்கான உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சமாகவும் மேலும் சம்பள கடனை பெறுவதற்கு 7 லட்சத்திலிருந்து 15 லட்சமாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 17ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேற்கண்ட இந்த கிரிப்டோ கரன்சி இணையதளங்கள் இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. காரைக்காலில் இன்று கார்னிவல் திருவிழா தொடங்க உள்ளது. 2023ஆம் ஆண்டிற்கான பெரியார் மற்றும் அம்பேத்கர் விருதுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு மக்கள் புறப்பட தொடங்கியுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 2,80,000 பேர் அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து அயோத்திக்கு அடுத்த வாரம் முதல் விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக சென்னை விமான நிலைய நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சுப்பிரபாத சேவை ஜனவரி 15ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்க உள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 46,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.